சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ ஹலோ, என்ன இங்க வாங்க. நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. உங்களை யார் போக சொன்னா? இப்போ நான் உங்களை போக சொன்னா? சாரி கேட்டுட்டு அப்பாலஜி லெட்டர் எழுத சொன்னேன்ல. அப்பாலஜி லெட்டர் யார்? உங்க தாத்தா வந்து எழுதி கொடுப்பாரா? போங்க, போய் எழுதுங்க. வினோத், ஐயா, அவங்க கிட்ட எல்லாத்தையும் டீடைலா எழுதி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சு, கம்ப்ளைண்ட் நான் பொய்யா கொடுத்து எல்லாரோட டைமும் வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் இனிமே பண்ண மாட்டேன். முக்கியமா இவங்க ரெண்டு பேரும் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன்னு லீகலா எழுதி வாங்குங்க. இவங்க கிட்ட எல்லாம் எழுதி வாங்கினாதான் சரிப்பட்டு வருவாங்க. டேய் சார், நீங்க ரெண்டு பேரும் போய் எழுதுங்க. சரி சார், போங்கடா. சரி சார். என்ன போங்க, நின்னுகிட்டே இருக்கீங்க, எழுதி கொடுங்க. உன் பேரை சொல்லுமா. பூர்ணிமா. நல்ல வேலை செவந்தி, இவளை பத்தி தெரிஞ்சதுனால ஏதோ பண்ணி காப்பாத்திட்டீங்க. இல்லனா இந்நேரம் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள உட்கார வச்சிருப்பா. அவ கெட்டவ. அவளே அவ்வளவு பிளான் பண்ணும்போது நாம ஏன் பிளான் பண்ண கூடாது சிந்து? இவளை இனிமே இவ வழியிலேயே போய் தான் தூக்கணும். என்னங்க, இந்தாங்க. மா பூர்ணி, பூர்ணி, என்னம்மா சிந்து, நீ சாப்பிட்டியாமா? இல்ல அங்கிள், அம்மாக்கு முதல்ல கொடுத்துட்டு வந்துட்டு நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. ஏமா பூர்ணி, இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து உன்னை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ ரூமுக்குள்ள போனவ வரவே இல்லை. ஆமா, உன்னோட புது ஃபேக்டரிக்கு எங்களை கூட்டு போனல, அதுக்கேமா செபந்தி கம்பெனியோட பேரையே வச்சிருக்க? அதுவும் யாருக்கிட்டையும் சொல்லாம நீயே வச்சிருக்க. பத்தாததுக்கு அதே பேரை வேற பதிவு பண்ணி வச்சிருக்க. பூர்ணிமா, உன்னதாமா கேக்குறேன். டே ரகு, இங்க நடக்கிற எதுவுமே உனக்கு தெரியாதா? அப்பத்தா கைமணம்ங்கிற பேரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கு. செவ்வந்தியும் சிந்துவும் சேர்ந்து யாரையோ அடிச்சதா சொல்லி போலீஸ்ல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குப்பா. ஏடா, என்ன நடக்குது இந்த வீட்டுல? இல்லப்பா, நான் காலையில பிரியாணி செய்யறதுக்கான பொருள்லாம் வாங்க போயிருந்தேன். இதெல்லாம் நடந்ததே எனக்கு தெரியல. நான் மத்தியானம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சொன்னாங்க. பூர்ணிமா, ஏன் இப்படி எல்லாம் தப்பாவே பண்ற? தப்ப நீ பண்ணிட்டு செவ்வந்தி மேலையும் சிந்து மேலையும் பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கற. ஏதோ அந்த இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவங்கிறதால சரியா போச்சு. இல்லன்னா உன்னை உள்ள கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாங்கல்ல. மாமா, நான் வீடு வேற பிசினஸ் வேறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பிசினஸ் விஷயம் எதுவும் வீட்டுக்குள்ள பேசுறது எனக்கு பிடிக்கல. அதனால இத பத்தி இனிமே எதுவும் பேச வேண்டாம் மாமா. ஏண்டி, நீ வீட்டுல இருக்கிறவங்க மேல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்ப, அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? பெரிய டாடா பிர்லாவா? தொழில் வேற வீடு வேறன்னு பேசுறா. பாட்டி பேரை வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட நீ அனுமதி வாங்கினியா? இதுல நியாயம் வேற பேசுற. அவங்க பேர் மட்டும்தான் அப்பத்தாவா? எல்லாரும் அவங்கவங்க பாட்டிய அப்பத்தான் தான் கூப்பிடுவாங்க. ஏதோ அப்பத்தான்ற பேரு அவங்களுக்கே சொந்தன்ற மாதிரி பேசுறீங்க. ஏய் பூர்ணி, இப்ப எதுக்கு நீ அவங்கள வம்புக்கு இழுக்கிற? எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணா 4 கேள்வி கேட்க தான் செய்வாங்க. டே ரகு, இப்படி எதுவுமே தெரியாம நின்னுட்டு இருந்தா எப்பறா? அந்த புள்ள பாட்டுக்கு ஒன்னொன்னா புதுசு புதுசா பண்ணிட்டே போகுது. இப்படியே போச்சுன்னு வச்சுக்க, உன்னையும் சேர்த்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பாரு. ரகு, அப்பத்தா கைமணோங்கிறது வெறும் பிராண்ட் நேம் மட்டும் கிடையாது. எங்க அத்தனை பேரோட உழைப்பு இருக்கு.
இன்னைக்கு ஊர் முழுக்க பிரியாணி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்கன்னா அதுக்கு காரணம் பாட்டி, செவ்வந்தி, ராதாக்கா, செல்வி அக்கா, திலகக்கா, இப்படி இத்தனை பேர் இருக்காங்க. பூர்ணி என்னடானா ஜஸ்ட் லைக் தட் அது அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு பாக்குறாங்க. அது தப்பு ரகு. ஹலோ, தப்பு சரியெல்லாம் நீ பேசாத. இன்ஸ்பெக்டரை கையில போட்டுக்கிட்டு குழந்தைய பாதி தூரத்துல இருந்து கடத்திட்டு வந்தியே, அது தப்பு இல்லையா? எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பா அம்மாவை பொய் சொல்ல வச்சீங்களே, அது தப்பு இல்லையா? நீங்க பண்றதெல்லாம் தப்பு இல்ல, நான் பண்றது மட்டும் தப்பா? பூர்ணி, இங்க தப்பு சரி பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு விஷயத்த நீ எடுத்துட்டு போறத எங்களால அலோவ் பண்ண முடியாது. இனிமே அந்த பேரை யூஸ் பண்ணாதான், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹலோ, நான் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு பேரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன், அதை நீங்க யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னா எப்படி? போலீஸ் ஸ்டேஷன்ல பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு நீங்க என் மேல கேஸ் போடலாம். ஆனா அப்பத்தா கைமணுன்ற பேருக்காகலாம் கேஸ் போட முடியாது. முடிஞ்சா அதையும் போட்டு பாருங்க. சரி, அப்ப பார்க்கலாம். அந்த பேரை வச்சு நீ எப்படி ரன் பண்றன்னு நான் பாக்குறேன். இவ்ளோ பட்டு உங்களுக்கு புத்தியே வரமாட்டேங்குதே. இவ்ளோ நாளா நீங்க யூஸ் பண்ண பேரு எனக்கு வந்துருச்சு. அடுத்து நீங்க நடத்துற கம்பெனியும் எனக்கு வரப்போகுது. பாத்துக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட இருந்து ஒவ்வொன்னா எப்படி என் பேருக்கு மாத்திரன்னு மட்டும் பாருங்க. டேய் ரகு, அவ என்ன பேச்சு பேசுறா? பாத்துட்டு நிக்கிற?